அனைவருக்கும் இனிய வணக்கம். மணிவானதி காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பாதுகாப்பாக இருங்கள், பத்திரமாக இருங்கள், உறவுகளை நேசியுங்கள், கொரோனாவிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வோம் என்று கூறி இன்றைய மணிவானதி காணொளி மூலமாக இந்தியாவில் முனைவர் பட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு தலைப்பை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது எது போன்ற தலைப்புகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த துறை சார்ந்த தலைப்புகளை தேர்ந்தெடுத்து நாம் PhD என்று அழைக்கப்படுகின்ற முனைவர் பட்டத்தை தொடங்க வேண்டும் என்பது குறித்து தான் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம். குறிப்பாக நாம் நமது பல்வேறு இன்று இந்தியாவில் ஏன் உலகத்தில் உயர்ந்த கல்வியாக கருதப்படுவது PhD என்று அழைக்கப்படுகின்ற டாக்டரேட் ஆகும். இந்த முனைவர் பட்டத்தை முடிப்பதற்கு பல்வேறு வசதிகள் இன்று இருக்கின்றன. ஆனால் ஒரு சிலர் இன்று ஒரே தலைப்பை பல்வேறு பல்கலைக்கழகங்களில் எடுத்து ஆய்வு செய்து அதை பட்டமாக பெற்ற சூழலும் நிலவுகின்றன. இந்த சூழலை தவிர்ப்பதற்காகவே இந்திய அரசாங்கத்தின் முழு முயற்சியோடு இந்த சோத் கங்கா என்ற இணைய ஆய்வறிக்கை தொகுப்பை இந்திய அரசு நமக்கு வழங்கி இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவில் 665 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. இவற்றில் அனைத்திலும் ஆராய்ச்சி படிப்புகள் செயல்பட்டு வருகின்றன என்பது நமக்கு தெரியும். இந்த நிறுவனங்களில் ஆய்வு படிப்பு என்று அழைக்கப்படுகின்ற MPhil மற்றும் முனைவர் பட்ட ஆராய்ச்சிகள் PhD என ஒரு ஆண்டிற்குள் பல ஆயிரத்திற்கு மேல் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றில் பல்வேறு வகையான ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சூழலில் ஒவ்வொரு ஆராய்ச்சியும் முதன்மையானதாகவும் இருப்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆனால் இந்தியாவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் ஆய்வுகள் பிற பல்கலைக்கழகத்திற்கு தெரிய வருவதில்லை. இதனை போக்கும் விதமாக இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் பயின்ற முனைவர் பட்ட ஆய்வுகளை சேகரித்து வழங்குவது இந்த சோத் கங்கா என்ற இணையதளத்தின் நோக்கமாக இருக்கின்றன. இந்த இணையதளமானது மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் 2010ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது என்பது இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும். 2010ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட பொழுது இந்த இணையதளத்தின் மூலம் 1171 முனைவர் பட்ட ஆய்வுகளை பதிவேற்றம் செய்து வைத்திருந்தார்கள். இன்று இந்த இணையதளத்தில் சோத் கங்கா இணையதளத்தில் 2,68,502 முனைவர் பட்ட ஆய்வுகளை பதிவேற்றம் செய்து வைத்துள்ளது ஆய்வாளர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த சோத் கங்கா உயர்கல்வி ஆய்வு திட்ட சேகரிப்பு என்பது மின்னணு பதிப்பாக சமர்ப்பிக்க உள்ளே அறிவுறுத்தப்படுகிறது. உலக அளவிலான கல்வி சமூகத்திற்கு இந்திய ஆய்வறிக்கைகள் மற்றும் ஆய்வு கட்டுரைகள் முழுமையாக பராமரிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முனைப்பில் மின்னணு டிஜிட்டல் களஞ்சியங்கள் மூலம் எலக்ட்ரானிக் ஆய்வறிக்கைகளை இணைய வழியில் கிடைக்க வழிவகை செய்வதும், இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்களில் முனைவர் பட்டம் பெற்றவர்களின் ஆய்வுகளை எளிதான முறையில் பிறர் பார்த்து பயன்படுத்தவும் மற்றும் அதன் உண்மைத்தன்மையை காக்க உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் ஆராய்ச்சியின் தரத்தை உயர்த்தவும் இந்த இணையதளம் உதவுகிறது. சோத் கங்கா என்பது இன்ஃப்ளிபட் மையத்தால் அமைக்கப்பட்ட இந்திய மின்னணு ஆய்வறிக்கைகள் மற்றும் விளக்க காட்சிகளின் டிஜிட்டல் களஞ்சியத்தை குறிக்க உருவாக்கப்பட்ட பெயர் சோத் என்றும், இது சமஸ்கிருதத்திலிருந்து உருவானது. இஃது ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பை உணர்த்தும் சொல்லாக உள்ளது. கங்கா என்பது இந்திய துணைக்கண்டத்தின் அனைத்து நதிகளிலும் புனிதமான மிகப்பெரிய மற்றும் மிக நீளமான நதியாக விளங்குவதால் கங்கா என்றும் இதனை வைத்திருக்கிறார். இரண்டையும் சேர்த்து சோத் கங்கா என்று இதனை வடிவமைத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சோத் கங்கா இன்ஃபினிட் ஹேவ்லெட் பேக்ரெட் என்ற HP உடன் இணைத்து MIT உருவாக்கிய டிஸ்பேஸ் எனப்படும் திறந்த மூல டிஜிட்டல் களஞ்சிய மென்பொருளை பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ளது.
டிஸ்பேஸ் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் இயங்கக்கூடிய தரங்களையும் தரவுகளையும் பயன்படுத்துகிறது. சோத்கங்கா ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்கள் PhD ஆய்வறிக்கைகள் மற்றும் திறந்த அறிவுகளையும் முழுமையான அறிவார்ந்த சமூகத்திற்கு கிடைக்க செய்கிறது. ஆய்வாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வேடுகளையும் எலக்ட்ரானிக் ஆய்வறிக்கைகள் மற்றும் விளக்க காட்சிகள், குறியீடு, சேமித்தல், பரப்புதல், பாதுகாத்தல் போன்ற எண்ணற்ற திறன்கள் இந்த களஞ்சியத்தில் இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். மேலும் இன்று இந்த இணையதளம் மூலமாக பல்வேறு வகையான நமக்கு கிடைக்கின்ற தரவுகளை தான் நான் இங்கே காண இருக்கின்றோம். இதுதான் அந்த சோத்கங்கா இன்ஃப்ளூவன்ட் AC.in என்ற இணைய முகவரியாகும். இதற்குள் நீங்கள் சென்றீர்கள் என்றால் இங்கே ஹோம், அபவுட், சர்ச், ப்ரௌஸ், UGC என்று அனைத்து தரவுகளும் இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். இதில் பாருங்கள், இதுவரை ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற அந்த PhD தலைப்பு எத்தனை இதில் அப்லோடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது. 2,70,000 வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னு இன் 2020 வரைக்கும் இருக்குது. இதில் அவங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எப்படியெல்லாம் வருங்க லேட்டஸ்ட் அப்லோடு இந்த இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பல்கலைக்கழகமும் இதில் தனது கருத்துக்களை அப்லோடு செய்து கொண்டு தனது பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் முடித்த PhD ஆய்வை அவர்கள் அப்படியே இதில் அப்லோடு செய்து இருக்கின்றார்கள். இதை பிற்காலத்தில் நமக்கு மிகவும் லகுவாக பயன்படும் என்ற கோணத்தில் தான் இந்த செயல்பாடுகள் இருக்கின்றது என்று என்னால் கணித்து கூற முடியும். அந்த வகையில் இந்த சோத்கங்காவில் பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் வைஸாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாமே சேர்ந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் டாப் 20 சப்ஜெக்ட் இந்த 10,000க்கு மேலே இந்த தீசிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸாக 10,000க்கு மேலே இருக்கிறது. இதில் பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் தீசிஸ் அப்லோடு இந்த 2019. இதில் மந்த் வைஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3,200, 2,000, 5,250 இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் லாங்குவேஜ் 1,622, மலையாளம் 391, பெங்காலியில் இவ்வளோ தீசி போட்டிருக்காங்க, மலையாளம், அரபிக்கு, கன்னடா இது உள்ள நம்ம பார்த்துக்கலாம் எவ்வளவு இருக்குது அப்படின்றது. இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் நேராக இந்த வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு தலைப்பே தேர்ந்தெடுத்து PhD பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி தலைப்பு நமக்கு தேவை, நம்ம எடுக்கிற தலைப்பை வேறு யாராச்சும் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத நாம் இதில் போட்டு தேடிக்கலாம். சர்ச் தீசிஸ் இன்டு சோத்கங்கா அப்படின்ட்டு இதில் பாருங்கள், அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், சப்ஜெக்ட் சர்ச்னு ஒன்று இருக்குது, கூகுள் சர்ச்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் அட்வான்ஸ் சர்ச் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் தோன்றும். இந்த பக்கத்தில் போயிட்டு ஒரு தலைப்பை நீங்கள் அடிக்கலாம். ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் அடித்து பார்க்கலாம். இப்போ அந்த தலைப்பில் உங்களுக்கு இருக்கா அந்த ஆய்வு கட்டுரை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் ஒரு இதை அடிக்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வரும். இப்போ இந்த தலைப்பில் இங்கே PhD முடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அடித்து இங்கே தேடணும்னா உங்களுக்கு இந்த தலைப்பில் யார் யார் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே கீழே கொடுத்துருப்பாருங்க. சுந்தர ராமசாமி சிறுகதைகளில் மனித உறவுகள், அந்த ரிசர்ச் பேர் யார், அதோடைய ஆசிரியர் கைடு யார் அப்படிங்கிறத இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் கூடுமான வரைக்கும் தமிழ், ஆங்கிலம் ரெண்டுமே கலந்தே இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் இங்கே தட்டி தேடிக்கலாம். இப்போ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சரி, நம்ம வேறு யாரும் எடுக்காத தலைப்பை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு வரும். இல்லது நம்மளுடைய தலைப்பு சம்பந்தமாக நமது PhD ஆய்வு தொடர்பான ஆய்வுகள் இங்கே ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அதையும் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு இதில் இருக்கிறத மேற்பாளாக எடுத்து நம்ம அந்த ஆய்வை நிறைவு செய்யலாம். இப்படி ஒரு வழி இருக்குது என்பதை தான் இதில் மூலம் நான் தெரியப்படுத்துகின்றேன். அடுத்தது பாருங்கள், இதுலேயே இப்போ இந்த சப்ஜெக்ட் ஏரியா அட்வான்ஸ் சர்ச்சில் பார்த்துட்டா இது தமிழ் ஆர் இங்கிலீஷு எல்லாத்துலேயுமே இருக்கும். அதே போல் சப்ஜெக்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தா இந்த சப்ஜெக்ட் செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள், உங்களுக்கு ஒரு பக்கம் தோணும். இதில் இங்கே எவ்வளோ பேர் எந்தெந்த மாநிலத்தில் எங்கெங்கே நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கா பாருங்கள். இங்கே பாருங்கள், டோட்டலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது இங்கே இருக்குது நமக்கு. இதுதான் இந்த சப்ஜெக்ட் வைஸாக வர்றது. இங்கே பாருங்கள், 2,68,502 வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது. இது ஸ்னாப்சிஸ் மட்டுமே பாருங்கள். இதில் 6,450 இருக்குது ஸ்னாப்சிஸு.
கான்ட்ரிபியூஷன் யூனிவர்சிட்டி 470 பல்கலைக்கழகங்கள் இதில் பங்கெடுத்திருக்கின்றன. யூனிவர்சிட்டி கேட்டகரி அப்படின்னு பாருங்கள், சென்ட்ரல் யூனிவர்சிட்டி 41, ஸ்டேட் யூனிவர்சிட்டி 164, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி 106, டீம்டு யூனிவர்சிட்டி 87, ஜிஎஃப்டி அப்படின்றது 2. இவங்கெல்லாம் இதில் வச்சுருக்க அந்த பிஹெச்டி தீசிஸில் கொடுத்துருக்காங்க. இது சப்ஜெக்ட் வைஸாக இருக்குது பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பிஹெச்டி இருக்க அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளவு, மலையாளத்தில் 400 இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தமிழில் பாருங்கள் 3226 பிஹெச்டி தீசிஸ் உள்ளே இருக்குது இப்போ இது வரைக்கும் இருக்கிறது. இப்படி ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு இருக்குது, எஜுகேஷன் எவ்வளோ இருக்குது, ஃபிசிக்ஸில் இருக்குது, ஹிந்தியில் எவ்வளோ இருக்குது, மேத்தமெட்டிக்ஸில் எவ்வளோ இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரபி, இப்படி அனைத்து சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இல்லை ரீஜனல் லாங்குவேஜ் ஹிந்தி, மராத்தி, உருது இதில் என்னென்ன இருக்குது, தமிழில் பாருங்கள். இதில் வந்து தமிழில் 3226 தீசிஸ் இப்போ அப்லோடு பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், இன்னும் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு வகையில் நமக்கு கிடைக்கும். இதில் யார் யார் பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கீழே போய் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். இதில் இது மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக பார்த்து நம்ம எடுக்கிறது ஒன்று இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் சர்ச். இப்போ நீங்கள் கூகுள் சர்ச்லேயும் போய் நீங்கள் இதை நம்ம தேடி பார்த்துக்கலாம். அப்படி ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோத்கங்காவில் அதிகமாக பிஹெச்டி ஆய்வை அப்லோடு பண்ணின பல்கலைக்கழகங்கள்னு ஒரு டாப் 10 பல்கலைக்கழகங்களை இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா 11908. அதே மாதிரி பாருங்கள், சத்ரபதி மகாராஜா யூனிவர்சிட்டி, விபிஎஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலிருந்து 5619. அடுத்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு, அண்ணா யூனிவர்சிட்டி, பஞ்சாப் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி சாவித்ரி புனே யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சி. இப்போ இந்த டாப் 10ல் இருக்க இந்த 10 யூனிவர்சிட்டியும் இன்றைக்கி அதிகமான பிஹெச்டி தீசிஸை இங்கே அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம குறிப்பால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கல்கட்டா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு, அதே மாதிரி புனே யூனிவர்சிட்டி, மகாராஜா யூனிவர்சிட்டி, அதே போல் அண்ணா யூனிவர்சிட்டி, அலிகார் முஸ்லீமு, பிபிஎஸ்ஸு, அதே போல் பஞ்சாப், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி என்று இதில் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா 4 பல்கலைக்கழகங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதில் குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, அதே போல் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இந்த 4மே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பல்கலைக்கழகங்களாக இருக்குது. அப்போ இதில் முனைவர் பட்டத்தை பெற்றவர்களை அதிகமான ஆட்களை இங்கே அப்லோடு பண்ணியிருக்கிறது இன்றைக்கி நமக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். மேலும் இந்த இணையதளம் மூலமாக நீங்கள் ஒரு பிஹெச்டியவே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், அல்லது ஒரு ஆய்வு திட்ட அறிக்கையை கூட நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு நீங்கள் அதில் இருக்கிறத படிச்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆய்வை மேன்மைப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி இதுதான் இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இணையதளமாக கருதப்படுகின்றன. இந்த இணையதளத்துக்கு பேர் தான் சொன்னேன், சோத்கங்கா என்பது. இது எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை நம்ம இங்கே பார்ப்போம். ஃபைனலாக இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு ஆய்வாளரும் எடுத்த தலைப்பையே மீண்டும் எடுக்கும் சூழல் இனி நிகழாத வண்ணம் பார்த்து கொள்வதற்காக இந்த இணையதளம் பயன்படும். வேறு பல்கலைக்கழகத்தில் எடுத்த ஆய்வு தலைப்பை மற்றொரு ஆய்வாளர் எடுக்க இனி சூழல் அமையாது. ஆய்வு தலைப்பை தேர்ந்தெடுக்கும் முன்பு சோத்கங்கா இணையத்தின் வழி நாம் தலைப்புகளை தேடி இதில் இடம்பெறாத தலைப்புகளை தேர்ந்தெடுத்து ஆய்வுகளை மேற்கொள்ள வசதியை ஏற்படுத்தி இருக்கின்றது மத்திய அரசு. ஒருவர் தேர்ந்தெடுத்த ஆய்விற்கான தரவுகளை இந்த தளத்தில் தேடி எடுத்துக்கொண்டு ஆய்வை செம்மையாக நிறைவு செய்யவும் இந்த இணையதளம் பயன்படுகின்றன. இது இன்றைய உயர்கல்வியில் நிகழ்ந்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இது போன்ற ஒரு இணையதளம் நமக்கு இருந்தால் நாம் நமது முனைவர்பட்ட ஆய்வை மிக லகுவாக நாம் நிறைவு செய்வதற்கு நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கும் என்பதுதான் இந்த இணையதளத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வதும். எனவே ஆய்வாளர்கள், இனி வருகின்ற ஆய்வாளர்களும் அல்லது முனைவர்பட்ட ஆய்வை செய்து இருக்கின்றவர்களும் உங்களுக்கு தேவையான முனைவர்பட்ட ஆய்வேடுகளை நீங்கள் இங்கேயே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் இதன் மூலமாக உங்களுக்கு நான் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன்.
ஏனென்றால் நீங்கள் இங்கே பாருங்கள், சர்ச்சில் நீங்கள் கொடுக்கலாம், இன்ஃபிட்டு அபவுட் சோத் கங்காவில் கொடுக்கலாம். நீங்கள் இப்படி நீங்கள் கொடுத்ததை எதை வேணாலும் நீங்கள் எடுத்து நீங்கள் பதிவிறக்கம் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்கள் பயன்படுத்தலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் என்னன்றது வரும். அந்த டைட்டிலோட தீசிஸ் இங்கே வந்துடுது பாருங்கள், அவருடைய இது யார், எப்போ பண்ணினாங்க, டைட்டில் என்ன அப்படிங்கிறது. இதை அது ஹிந்தி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துருக்குது. இதில் நீங்கள் அடாப்ட் இதை பிடிஎஃப்பில் இருக்குது, இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வியூ, ஓப்பன் என்ன வேணுமோ இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தீசிஸையும் அது மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இது விட்டு போகிறதுக்கு கிடையாது. தமிழ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது குறிப்பாக இதில் தமிழில் வந்துங்கன்னா தமிழ் முனைவுப்பட்ட ஆய்வை அதிகமாக அப்லோடு பண்ணியிருக்காரு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் தான் இங்கே இந்த சோத் கங்காவில் அதிகமாக அப்லோடு பண்ணியிருக்கிறது அப்படின்னு இந்த கொடுத்துருக்க புள்ளி விவரப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்துடும் இதில் தமிழில். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் தமிழ் இலக்கண நூல்களின் உத்திகள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்துடும் பாருங்கள். யார் ஆமுதன், அறிவு நம்பி, இதெல்லாம் வந்துடும். இதோட நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எவ்வளோ பாருங்கள், யூனிட் 1, 2, 3 சாப்டர் என்ன வேணுமோ உங்களுக்கு இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கு இது சமமாக இருக்கும். இது இன்றைய ஆய்வாளர்களுக்கு மிக உயர்ந்த ஒரு இணையதளமாக இருக்கின்றன. கல்வி சார்ந்து பயணிப்பதற்காக மத்திய அரசு இன்று மிகப்பெரிய கல்வி திட்டத்தை வழங்கி வருகின்ற சூழலில், உயர்கல்வியில் மாற்றம் கொண்டு வரும் சூழலில் இந்த இணையதளங்கள் நமக்கு மிக முக்கியமாக பயன்படும். இதனை அனைத்து ஆய்வாளர்களும் பயன்படுத்தலாம். அல்லது நெறியாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற கைடு கூட இந்த சோத் கங்காவில் போய் பார்த்துட்டு இந்த தலைப்பில் நீங்கள் மாணவர்கள் ஆய்வு செய்யுங்க அப்படின்னு கூட அவங்கள ஊக்குவிக்கவும் இது ஒரு வடிகாலாக இருக்கும் என்பது தான் இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு நான் வழங்குவதாகும். இந்த காணொலியை நீங்கள் பாருங்கள். இந்த இணையதளத்துடைய முகவரியை டிஸ்கிரிப்ஷனில் நான் எழுதி உங்களுக்கு தர்றேன். அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் வருதோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏதேனும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த கருத்துருவை நீங்கள் வெளியிடலாம். வெளியிட்டீர்கள் என்றால் நான் அதுக்கு தகுந்தது போல் உங்களுக்கு பதில் வழங்க காத்திருக்கின்றேன். இதுவரை இந்த மணிவானதி காணொலியை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். மேலும் ஏதேனும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் இந்த மணிவானதி காணொலியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி வைத்துக்கொண்டால் நான் இடுகின்ற இடுகை உங்களோடது மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும் என்பதை கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.